இலையினால் இலங்கசத்த தேவன் ராமனே தேவன், கல்லாத விரலங்கை கட்டழித்த காகுத்தன். ராமநாமத்தை சொல்லுங்கோ, ராமன் திருவடிகள்ல சரணாகதி அனுட்டிங்கோ. ஏன் அவர் ராமன்னு சொல்றாருன்னா, அவன் தான் வேறுபாடே பாராதவன். யாரிடத்திலையும் தம்பின்னு சொல்லி கொண்டான் இல்லையோ. முதல்ல குகப்பெருமான பார்த்தான், வேடன்னு பார்க்கலே தம்பின்னு விட்டான். அடுத்து சுக்ரீவனை பார்த்தான், குரங்குன்னு பார்க்கலே தம்பின்னு விட்டான். விபீஷணனை பார்த்தான், ராட்சசன்னு பார்க்கலே தம்பின்னு விட்டான். அப்ப அந்த ராமன் தான் நமக்கு புகழ் என்ன திருமழிசை ஆழ்வார் சாதித்தார். 5வது ஆழ்வார் நம்மாழ்வார் அவதரித்தார். ஆழ்வார்களிலே தலைவர். அவ்வாழ்வார் எழுதி வைத்தார், உடல் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுண்டு ஆத்மா பகவானுடையதுன்னு புரிந்து கொள்ளுங்கள். நமக்கே நமக்கே நமக்கேன்னு இல்லே, இந்த நாம்கிறதே அவனுடைய சொத்துன்னு தெரிந்து கொள்ளுங்கள். யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏற்றும் என் வானவரேரே. நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான போசனம். யானே எந்தனதே என் இருந்தேன். நான் யார தெரியுமோ தெரிஞ்சுக்காத போயிட்டேன். ஆழ்வார் பதில் சொன்னார், என்ன வேற யார தெரிஞ்சுக்காத பத்தி ஆச்சரியமே இல்லை, என்னையே தெரிஞ்சுக்காத போயிட்டேனே. யானே என்னை அறியகிலாதே. அப்ப நான் என்னையும் தெரிஞ்சுக்கல, என்னன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்குடமையான ஆத்மாவை என்னதுன்னு நினைத்து கொண்டேன். உலகத்திலேயே பெரிய திருட்டு எது தெரியுமோ? பகவானுக்கு சொத்தான ஆத்மாவை நம்மதுன்னு நினைச்சா அது பெருந்திருட்டு. கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினான்னு மகாபாரதத்துல ஸ்லோகம். திருட்டு எப்ப தெரியுமா? தண்டனைக்குரியதாகும். இப்ப என் வீட்டுல வந்து திருடிட்டு போனா பிடிக்கிறதுக்கே நாளாகும். ஒருத்தரும் தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டா. இப்போ ஒரு பெருமாளையே காணும், தேடிட்டு இருக்கா. தலைச்சங்காட்டு பெருமாள் எங்க இருக்காருன்னே தெரியல. ஆச்சு 22ஆம் தேதி போனது, இன்னும் 12 நாள் ஆச்சு. பெருமாளையே தேடிட்டு இருக்கா. அதனால திருட்டு ஏதோ சாதாரண இடத்துல திருடி போன, இதே திருமலையில திருடி இருந்தா பிடிச்சிருவாளோ இல்லையோ. அந்த பெருமாள் எங்கேயோ மூலையில உட்காந்துருக்கார், அதனால பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ. அதனால திருட்டுன்னா சாதாரணப்பட்டவன்ட்ட திருடினா தண்டனை கிடைக்காது. பொருள் சாதாரணமா இருந்தா கூட தண்டனை கிடைக்காது. இப்ப ஒருத்தர் வீட்டுல போய் ஒரே ஒரு வைக்கோல் குச்சி எடுத்துன்னு போனா என்ன பெரிய தண்டனை கொடுத்துட போறா? அதனால பொருள் சுமார்னாலும் தண்டனை இல்லை, பறி கொடுத்தவன் சுமார்னாலும் தண்டனை இல்லை. ஆனா நாம எதை தெரியுமோ திருடிட்டோம்? பரமாத்மாவிடத்திலே ஜீவாத்மாவை திருடிட்டோம். இதை விட வேற என்ன வசதி ஒண்ணு சொல்லுங்க. பறி கொடுத்தவர் பரமாத்மாவே, அப்ப தண்டனை நிறைய. நாம திருடினது ஆத்மாவையே, எல்லா பொருட்களை விட மிக உயர்ந்த ஞானம் படைத்த ஆத்மாவை திருடிட்டோம். அப்ப கண்டிப்பா பெரிய தண்டனை. அதனால நம்மாழ்வார் சொல்றார், இந்த திருட்டை செய்ய வேண்டாம், ஆத்மா அவனதுன்னு தெரிந்து கொள்ளுங்கள். யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, என்னுடையதும் நானும் உன்னுடையவர்கள் என்ன தெரிஞ்சின்றேன்னு நம்மாழ்வார் சாதித்தார். அடுத்து குலசேகர ஆழ்வார் அவதரித்தார். அவர் ஒரு ஆச்சரியமான அர்த்தம் சொன்னார். சரணாகத்தின்னு சொன்னேள், சரி, சுலபமா பத்துள்ளான்னு சொன்னேள். ஆனாலும் பக்தர்களை கூட பெருமாள் ரொம்ப பாடுபடுத்துறாரே, ஏன்? அதுக்கு பதில் தெரியணும் இல்லையோ. ஏன் துன்பம் கொடுக்கிறார்? நான் பக்தன் ஆயிட்டேன், நாளில இருந்து எனக்கு துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. நிறைய பேர் அப்படி கூப்பிடுவா பாருங்க, நாளில இருந்து உங்களுக்கு கஷ்டமே வராது, இங்க வந்துருங்கோ அப்படின்னு கூப்பிடறாலும் இல்லையோ. அந்த மாதிரி எல்லாம் இங்க யாரும் கூப்பிடவே மாட்டான். இந்த நாள் நீங்க வந்து சரணாகதி பண்ணுங்கோ, பக்தர்கள் ஆயிடுங்கோ, நாளில இருந்து உங்க வியாதி எல்லாம் போயிடும், ஒரே வானத்திலேருந்து பணமா கொட்டும்னா, கொஞ்சம் சுமார் வீடா இருந்தா காரை கொட்டும், அவ்வளவுதான் கொட்டுமே தவிர பணமும் கொட்டாது, ஒன்னும் கொட்டாது. படுற கஷ்டத்தை கர்மத்தை தொலைச்சாதான் போக முடியுமே தவிர நாம ஏதோ இத்தத்தின்னா பித்தந்தெளியும் எல்லாம் பார்த்துருந்தோம்னா நடக்க போறது இல்லை. படுற பாட்டை பட்டுத்தான் தீர போறோம். அதனால குலசேகர ஆழ்வார் தெரிவித்தார், எதுக்கு தெரியுமா பகவானுக்கு துன்பத்தை கொடுக்கிறான்? சரணாகத்தின்னு நாம பண்ணின பிற்பாடும் இன்பமயமான வாழ்க்கையில வச்சுட்டா அப்புறம் மோட்சத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே வராது. இந்த உலகத்திலேயே வாழ்ந்துள்ளாம்ங்கிற ஆசை வந்துடும். இவ்வளவு துன்பப்படச்சேவே இன்னொரு பிறவி எடுத்தா நன்னா இருக்குமோ நாம நம்புறமே, இன்பமாவே வச்சுட்டா அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க. இதத்தான் குலசேகர ஆழ்வார் எடுத்து சாதித்தார். கோட்டம்மா அரிசினத்தால் இன்னதாய ஹச்சிடனும் மற்றவள்தன் அருள் நினைந்தே அழுங்குழவி அதுவே போன்னிருந்தேனே. நீ என்ன ஒதே அடி என்ன துன்பத்தை வேணா கொடு. ஒரு தாயாருக்கு குழந்தை பேர்ல வெட்டுற கோபம் ஒண்ணு, வெட்டி விடுறேன் பார், கொன்னு விடுறேங்கிறா. அந்த குழந்தை உடனே என்ன எப்ப ஏசினியோ நாளில இருந்து எனக்கு பக்கத்து வீட்டுக்காரி தாய் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கா போடும். யார அடிச்சாலும் அவ காலை கட்டிட்டு அழும். நீங்க குழந்தைய கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்க, அம்மா ஓங்கி அரைஞ்சிருப்போ, அதுக்கு வேற எந்த காலும் தெரியாதே, அதுக்கு தெரிஞ்சதே அந்த தாயினுடைய கால் மட்டும். திரும்ப அங்கேயே வந்துட்டு கட்டிட்டு அழும். அவதான் பார்த்து இறங்கி ஐயோ அடிச்சுட்டமேன்னு தான் தான் ரட்சித்தாக வேண்டும். அத போல குலசேகரர் சாதித்தார், வேற ஒரு புகலிடம் எனக்கு தெரியாது. நீ துன்பம் கொடுத்தாலும் இன்பம் கொடுத்தாலும் நீ உதைத்தாலும் உன் பாதுகை உன் திருவடியை விட்டு போகாது இருந்தது. என்ன கிடைச்சது? பாதுகா பட்டாபிஷேகம் கிடைச்சிட்டு சொல்லியோ. பெருமாள் எவ்வளவு உதைச்சிருப்பார் அந்த பாதுகையை. உதைச்சாலும் விடாம இருந்தா தான் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமே கிட்டும். அத பாதுகா பட்டாபிஷேகத்திலே பாதுகா சாஸ்திரத்துல வேதாந்த தேசியம் ரொம்ப ஆச்சரியமா அது சாதித்தார். அதே போல இங்கேயும் பார்த்தோம்னா, தருதுயரன் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை. ஒரு மருத்துவர் நமக்கு கொடுக்காத கஷ்டமா?
உலகத்திலேயே ஒரே ஒரு தொழிலே சம்பாவனை பண்ணி வெட்டுப்பட்டு வர்றதுங்கிறது அது ஒரே தொழில். ஏன்னா 1,00,000 ரூபாய் ஒரு அறுவை சிகிச்சை ஒருத்தர் பண்றாருன்னா ₹1,00,000 ₹2,00,000 கொடுக்குறோம். அது என்னாச்சு, வேடிக்கையா ஒருத்தரை படுக்கையில கடத்திருந்தா அறுவை சிகிச்சை வைத்தியர் பண்ணணும், அவருக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சு. நஹிம்சா அஹிம்சா பரமோ தர்மஹா நஹிம்சாத் சர்வா பூதானி, லோகத்துல ஹிம்சையே பண்ணக்கூடாது, கத்திய கீழே வச்சுட்டார், நடைய கட்டுவிட்டார். அப்புறம் படுக்கையில எழுந்திருந்த மயக்கம் தெளிஞ்சு எழுந்து அவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு போராதுன்னா மேல கேட்க கூடாதா சுவாமி, அதை போய் இந்த மாதிரி விட்டுட்டேன்னு கொடுத்து வெட்டுப்பட்டு வரானோ இல்லையோ. ஆழ்வார் தெரிவித்தார், அப்ப அந்த வலியாவே அவனுக்கு தெரியலையே, ஏன் நீ எனக்கு கொடுக்கிற துன்பம் மட்டும் வலியா படணும்? மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர் தெரினும் வித்துவக்கோட்டம்மா, நீ ஆளா உனதருளே பார்ப்ப நறியேனே. மலையாள திவ்யதேசத்துல திருவித்துவக்கோடுங்கிற திவ்யதேசம், அதுக்குன்னு 10 பாசுரம் பாடினார். வெங்கட்டின் களிரடத்தாய் வித்துவக்கோட்டம்மா, எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அணையலல்லால், எங்கும் போய் கரகானா திரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே. எங்கெங்கயோ சுத்தி தெரிஞ்சுட்டு கடைசியில உன் திருவடித்தான் வந்து சேரணும், அதை விட தெரியாமலே இருந்து விடுறேன், இந்த இடத்தை விட்டு நான் எங்கும் போக போவதில்லை. எப்படி ஒரு மருத்துவன் எவ்வளவு வெட்டினாலும் ரத்தம் வந்தாலும் நாளைக்கு உடம்பு சரியா போயிடுங்கிறதுக்காகவே நோயாளி அவனை நம்புகிறானோ, அதே போல் நீ எனக்கு எத்தனை துன்பத்தை சம்சாரத்தில் இருக்கும் போது கொடுத்தாலும் நாளை உன் திருவடிகளை கொடுப்பாய்ங்கிற நம்பிக்கையோட உன் திருவடிகளிலே கிடப்பேன் என்று குலசேகரர் சாதித்தார். இது அவசியம் நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கடைசி காலத்திலே மரணப்படுக்கையில கடக்கிற மூல்யம், இத வராக பெருமானுடைய ஸ்லோகம். ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதியோனரா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி பக்தன் நயாமி பரமாங்கதி. இன்று சரணம்னு சொல்லி வச்சுட்டோம்னால் மரணப்படுக்கையிலே மூச்செழுக்கும், வாயில கஞ்சி ஊற்றச்சு ஆழ்வார் சொல்றார், வாயில அட்டிய கஞ்சியும் கடை வாய் வழி சோர, வாயில கஞ்சி கொட்டச்சே உள்ள போக மாட்டேங்கிறது, வெளியில விடுறது. அந்த சமயத்துல கையெழுத்தான் வாங்கி விடலாமான்னு பிள்ளை கொண்டு வந்து நீட்டுறான். கடன் கூட இருக்குன்னா ஆள் காணப்படுறான், சொத்து இருக்குன்னு சொன்னா கழுத்து போட வரான், இல்ல கடனை சேர்த்து இருக்குன்னு சொன்னா ஆளே காணப்படுறான். இப்படி யாரெல்லாம் உண்மையா நடந்துப்பா பொய்யா நடந்துப்பான்னு அப்பதான் தெரியும். ஆனா அப்ப உண்மையா தெரிஞ்சு போச்சே, இனிமே சரியா நடந்துக்கலாம், என்ன இயற்கை இருக்காது, அது வரைக்கும் காத்துட்டு போறது இல்லை. அப்ப எல்லா உண்மையும் புரியும். ஆனா உண்மையை புரிஞ்ச பேசலாம்னா வாயே பேசாது, கண்ணே பார்க்காது, காதே கேட்காது. அதனாலதான் இருக்கிற நாள்ல ஒழுங்கா இருந்துக்கோன்னு ஆழ்வார்கள்லாம் சமப்படுறா பட்டுண்டே இருக்கா, அவ்வளவுதான் சொல்லணுமே தவிர. அதனால இது கடைசி காலத்துல நாம் சமப்பட்டாலும் அப்ப பகவான் ஞாபகத்துல வச்சுக்கலாம். நினைவு தப்பிப்படுத்துன்னு சொல்றமே, நமக்கு நினைவு தப்புறது, பகவானுக்கு நினைவு தப்புறது இல்ல. அப்பவும் இவன் என்னைக்கோ சரணாகதி பண்ணவன்னு நம்ம கையை பிடிச்சு அழைச்சின்னு போடுறாரோ இல்லையோ, அதை நினைத்து கொண்டுதான் காத்திருந்தேன்னு பெரியாழ்வார் சாதித்தார். அடுத்து 8வது ஆழ்வாராக தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவதரித்தார். இவ்வாழ்வார் பிறந்து சரணாகத்தின்னு பண்ண நாள்ல இருந்து நாம கடைசி மூச்சு அடங்குற வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ண, ஏதானும் வேலை செய்யணும் இல்லையோ, என்ன செய்யலாம், எப்படி பொழுத போக்கன்னா நாம சங்கீர்த்தனத்துக்கு என்னே இவ்வாழ்வார் பிறந்தார். காவலில் புலன வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலெட்டுழுதருகுன்னோம் நமந்தமர் தலகள் மீதே மூவல கொண்டு மிழ்ந்த முதல்வ நின் நாமங்க தாவலி புடமகண்டாய் அரங்கமான் அகருளானே. உன் திருநாமத்தை சொல்லுமின்பம் எனக்கு போதும், அதுவே என்னை ரட்சித்து கொடுக்கும். உடனே திருவரங்கநாதன் பார்த்தார், எப்ப நாம சங்கீர்த்தன மகாத்மத்தை நன்னா சொன்னீரோ மோட்சம் வாங்கிக்கும், உங்க வைகுண்டத்துக்கு அழைச்சு